அஜித் சார் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல நடித்தார். நான் அதில் அசோசியேட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ நான் அவருக்கும் எனக்கு இருக்கிற பழக்கத்தில் நான் கொஞ்சம் ஹெல்ப்பு, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் கெஸ்ட் ரோல் மாதிரியாவது 15 டேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டு வச்சுருந்தேன். பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி விஜய் சார்ட்டையும் நான் கேட்டு வச்சுருந்தேன், பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் அப்போ சொல்லுவாங்க, செய்வாங்க. விஜய் சாருக்கு அந்த நேரத்தில் நான் கொண்டு போன கதையோ அல்லது அந்த முழு கால்ஷீட் கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்குது. அஜித் சார் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். அவர் அஜித் சொன்னதை செய்வார், சொல்லலைன்னா அவர் செய்ய மாட்டார். அவர்கிட்ட வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லிட்டார்னா அதை அவர் மறக்கவே மாட்டார், செய்வார். ஒரு மாதிரி சொல்லின் செல்வன் அவர். மீடியாவில் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. அந்த டைமில் வந்து எப்படி சார் இருப்பார்? இவர் இப்படி தான் ஃப்யூச்சரில் இருப்பார் அப்படின்னு ஏதாவது நீங்கள் கெஸ் பண்ணீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார்? அவர் எப்பொழுதுமே ஜாலியான ஒருத்தர், கலகலப்பான ஒருத்தர், சரியான ஒருத்தர், எப்பொழுதுமே ஒதுங்கி இருக்கிற ஒருத்தர். அப்போவும் நீங்கள் அவரை மீடியாவில் பார்க்க முடியாது, எங்கேயும் வரமாட்டார். ஏன்னா நீ வருவாய், நான் 100வது நாள் விழாவுக்கு அவர் அழைச்சேன். நான் எல்லோரும் போல் சாதாரணமாக தான் அழைச்சேன், நீங்கள் வந்துடணும்னு சொன்னேன். ஆனால் அவர் வரல. அப்புறமா தான் எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் அவர் கலந்துக்கிறவர் இல்லை. எந்த பூஜையோ மற்ற விஷயங்களுக்கோ அவர் வர்றவர் இல்லைன்னு. ஏன்னா எங்கள் படத்தோட பூஜை கூட அவர் வரல, அங்கே தான் இருந்தார், ஆனால் வரல. அப்படியெல்லாம் வரமாட்டாருங்கிறது அப்போ இருந்தே அவர் மீடியாவிலேருந்து ஒதுங்கி இருக்கிற ஒருத்தர் தான். என் வேலை என்ன, அதை மட்டும் சொல்லுங்கள், என்னை வேறு எதுவும் செய்ய சொல்லாதீர்கள் அப்படின்னு அவர் கலைஞர் முன்னால் அவ்வளோ பெரிய நேரு ஸ்டேடியத்தில் சொன்னவர். சும்மா இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு.